தருவாங்க சொல்லுங்க? 4 நாளா விட்டுட்டு இருக்கிற யார் தருவாங்க சார்? சொல்லுங்க நீங்களே. எடனா எடுத்துனா எங்கிட்ட எடுத்துன்னு போவா? கஞ்சா விற்கிறான், போதை பொருள் விற்கிறானா, அவன் எவன் விற்கிறானா அவனை கண்டுபிடி, அதை கண்டுபிடி. நாங்களே கண்டுபிடிச்சு சொல்றேன் உங்களுக்கு. அதுக்கு கடை வாங்கியிருக்கேன், எல்லா கடை வாங்கியிருக்கேன். யாரும் அடைக்கிறது அந்த கடனை? சொல்லுங்க, யாரும் அடைக்கிறது அந்த கடனை? 30 ரூபாய் டெய்லி வசூல் பண்றாங்க, இவ்வளவும் பண்றாங்க. எதனா ஒண்ணுனா வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2500 ரூபாய் பண்றாங்க. இவ்வளவும் கொடுத்துட்டு நாங்க கடை கால் பண்ணா எங்க போறது? சொல்லுங்க. எதிர்க்கவும் போடக்கூடாதா, இன்னொன்னே போடக்கூடாதா? எப்படி அது? அப்ப நாங்க எங்க போறது? எங்க வயித்துல ஏன் அடிக்கிறாங்க? நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமான திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் தீபமலையும் 14 கிலோமீட்டர் தொலைவுக்கு கிரிவலம் செல்வதும் தான் ஸ்பெஷல். தமிழ்நாடு மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் தினம்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும், வார இறுதி நாட்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும், பௌர்ணமி, திருக்கார்த்திகை, தீப திருவிழா காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்களும் சாமி தரிசனம் செய்வார்கள். அத்தோடு 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலம் மேற்கொள்வதும் வழக்கம். இந்த கிரிவல பாதையில் நூற்றுக்கணக்கான சாலையோர வியாபாரிகள் நடைபாதையில் கரும்பு ஜூஸ், தர்பூசணி, பழக்கடைகள், டீ கடைகள் உள்ளிட்ட கடைகள் வைத்து வியாபாரம் செய்து வருகின்றனர். குறிப்பாக அரசு கலைக்கல்லூரி அமைந்திருக்கும் இடத்தில் நெடுஞ்சாலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நடைபாதை பகுதியில் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக 70க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் நடைபாதையை ஆக்கிரமித்து பல்வேறு இடங்களில் கடைகள் அமைத்துள்ளனர். நடைபாதை வியாபாரிகளால் கல்லூரிக்கு வரும் மாணவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் எழுவதாகவும், மாணவர்கள் கல்லூரி நேரத்தில் இதுபோன்ற கடைகளில் அமர்ந்து பல்வேறு விரும்பத்தகாத செயல்களை செய்து வருவதாகவும், நடைபாதையில் அமைந்துள்ள கடைகளை அகற்ற வேண்டும் என்றும் அரசு கலைக்கல்லூரி முதல்வர் புகார் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் கடந்த 2 தினங்களாகவே கடைகளை அகற்ற கூறி நெடுஞ்சாலைத்துறையினர் கடை வியாபாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். கடைகளை இன்று வரை அகற்றாததால் ஜேசிபி இயந்திரத்தோடு வந்த நெடுஞ்சாலைத்துறையினர் கடைகளை அகற்ற முயற்சி செய்த பொழுது நடைபாதை வியாபாரிகள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து மறியலில் ஈடுபட முயற்சித்த நடைபாதை வியாபாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போது காவல்துறையினருக்கும் வியாபாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. நாங்க என்ன கஞ்சா போதை பொருளா விற்கிறோம், அதை யார் விற்கிறாங்களோ அவங்கள பிடிங்க, நாங்க வேணா பிடிச்சு தரட்டுமா என்று வாக்குவாதம் செய்தனர். எடுத்துன்னு போவா சொல்லுங்க? இன்னும் பொருள் விற்கிறோம், மக்காசோளா விற்கிறோம், சோடா விற்கிறோம், பானிபூரி விற்கிறோம், கரும்பு ஜூஸ் விற்கிறோம். இதான் இருக்குது இந்த லைன்ல. கஞ்சா விற்கிறேன், போதை பொருள் விற்கிறானா, அவன் எவன் விற்கிறானா அவனை கண்டுபிடி, அதை கண்டுபிடி. நாங்களே கண்டுபிடிச்சு சொல்றேன் உங்களுக்கு. அதை விட்டு நீ எங்க கடையா தூக்குற, எங்க கடையா குறிக்கோள் வைக்கிற? தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கும் மேலாக பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் சாலை மறியலை கைவிட்டு நடைபாதை வியாபாரிகள் கலைந்து சென்றதுடன் தங்களுக்கு 1 வார காலம் அவகாசம் வேண்டும் என்றும், ஆட்சியர், ஆணையாளர் உள்ளிட்ட அதிகாரிகளை சந்தித்த பின்னர் தான் முடிவு எடுக்க முடியும் என்றும் காவல்துறையிடம் திட்டவட்டமாக தெரிவித்தனர். இதுகுறித்து பேசிய நடைபாதை வியாபாரிகள் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இதே இடத்தில் தாங்கள் கடை வைத்து பிழைத்து வருவதாகவும், இந்த சாலையோர கடைகளை நம்பி தாங்கள் பல்லாயிரக்கணக்கில் கடன் பெற்று அதற்கு வட்டி கட்டி வருவதாகவும், அது மட்டுமின்றி தினம்தோறும் மற்றும் ஆண்டுக்கு ஒரு முறை மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய வரியையும் முறையாக செலுத்தி வருவதாகவும் கூறும் அவர்கள் தங்களால் எவ்வித பிரச்சனைகளும் மாணவர்களுக்கு இல்லை என்றும் கூறினர். மாணவர்களின் பிரச்சனைகளை ஆசிரியர்கள் தான் கவனித்து தீர்க்க வேண்டும் என்று கூறிவிட்டு கலைந்து சென்றனர்.